ஹலோ, ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு ஈஸியாக எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் அந்த பொன்னிறமானது பிறகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் வதங்கிடுச்சா எடுத்து இப்போ நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ ஃபிஷ்ஷுக்கு 2 தக்காளி எடுத்துட்டேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சாச்சு. காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. நான் ஒரு 5, 6 பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனது பிறகு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா மணமாக ருசியாக இருக்கும். மீன் குழம்பு அப்படியே நீங்கள் தாளிக்கும் போதே அந்த அந்த வாசனை நல்லா வரும். தாளிப்பு வாசனை மீன் குழம்புக்கு அந்த வெந்தயம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கும்போது அது ஒரு வாசனை வரும். அப்புறம் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினது பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினது பிறகு சேர்த்துக்கணும். வெங்காயம் அதே கலரில் இருக்குது பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் என்ன வதங்கலை, வதங்கிட்டு இருக்கட்டும். ஃபிஷ் நான் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க 1 கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மடா கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைக்க போகிறோம். நான் இது நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்லோடு பண்ணுறேன். இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். குழம்பு உண்மைக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பசங்களே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எப்போவுமே நான் மீன் குழம்புக்கு தேங்காய் வைக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி தேங்காய் சேர்த்தேன். ஏன்னா எல்லாருக்கும் வயிறு புண்ணாக இருக்குது, உடம்பு சரியில்லையா, தேங்காய் போட்டால் தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் வச்சு சமைக்கலான்னு தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்றைக்கி வைப்போன்னு உண்மைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கணும்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க. சால்ட்டு சேர்த்து பார்த்திங்களா டக்குன்னு இப்படி வதங்கிடுச்சுன்னு. தக்காளி வதங்கினதுமே நான் மிளகாத்தூள் புளி கரைசலோடு சேர்த்து தக்காளி பழம் கரைச்சிட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு இது பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணால் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கணும். அதுக்கு ரொம்ப நேரம் லேட் ஆகும். ஒரு 1/2 மணி நேரத்துலேயே டக்குன்னு மீன் குழம்பு சமைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் மிளகாத்தூள் இது மாதிரி ஆயிலோடையே சேர்த்துட்டு அந்த தக்காளி கூடயே சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணும்போது மிளகாத்தூள் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சா போதும். அந்த வாசனை போய்டும். ரொம்பவும் தீய வச்சிடக்கூடாது, இல்லைன்னாட்ட மிளகாத்தூள் கறிவிட்டுனா குழம்பு நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் போட்டு கிண்டி விட்டிங்கனாலே போதும். மிளகாத்தூள் போட்டு கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு மிளகாத்தூள் அந்த ஒரு மிளகாத்தூள் எரிப்பு வாடைன்னு சொல்லுவாங்களா, அது போனது பிறகு நீங்கள் புளி கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். கொதித்ததும் மீன் அள்ளி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகும் சமைச்சோமா, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் என்னால் தாங்க சாப்பிட முடியல. ஏன்னா வயிறு புண்ணு. ஹாஸ்பிட்டல் ஒரு 10, 15 நாளாக ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டே இருந்தோமா, வயிறு புண்ணாயிடுச்சு. இன்னும் சரியாகலை. நான் தயிர் சாதம் இந்தமாரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் நமக்கு தான் வயிறு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே எரிச்சல் வந்துடுதா, அதனால் நான் தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டேன். பசங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. எங்கள் தம்பிக்கு ஊட்டிடும்போது நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் பண்ணுங்கள். பிகினர்ஸு கூட மீன் குழம்பு இது வரைக்கும் வச்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். உண்மைக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் வைப்பேன். எங்கள் அம்மா அத்தையெல்லாம் புளி கரைசலோடையே மிளகாத்தூள் சேர்த்து அதிலேயே தக்காளி பழம்லாம் கரைச்சி ஊற்றிடுவாங்க. நான் கொஞ்சமாக தான் குழம்பும் வச்சேன். கொஞ்சமாக வச்சாலுமே குழம்பும் நல்லா தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. புளி கரைசல் ஊற்றியாச்சு. புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். கிண்டி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் நல்லா கொதிச்சிடும். கொதித்தது பிறகு மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மீன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு மீனை எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும்.
இந்த பாருங்க தேங்காய் நான் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக அதில் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். மீன் குழம்பு கொதிச்சதும் அதோட சேர்த்தாச்சு தேங்காவை. மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் வந்துட்டு நம்ம ஃபிஷ் எடுத்து போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் அப்படியே தனியாக தெரியுது பாருங்கள். அந்த டயத்தில் அந்த இது அப்படியே அது கொதிச்சிருச்சுன்னா அந்த எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த டயத்தில் ஃபிஷ்ஷை போட்டோம்னா பார்க்கவே குழம்பு சாப்பிடணும்னு தோணும். சாப்பிடாதவங்களுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் குழம்பு வாசனை வீட்டில் வச்சோன்னா அங்கே தெருமுக்கில் வரைக்கும் அடிக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு வாசமாக இருக்கும். உண்மைக்கே நான் சொல்லக்கூடாது. அது வந்துட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு